கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் குடிநீர் பற்றாக்குறை, அங்கு காடுகளுக்குள் இருக்கக்கூடிய நீர் இல்லாததால் அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மனிதவள உயிரின மோதல் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுக்கு குறைந்தது 5 முதல் 10 பேர் வரை யானை தாக்கி உயிரிழக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 5.43 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் 1.45 ஹெக்டேர் நிலப்பரப்பு வனப்பகுதி, 7 வன சரகங்களில் 115 காப்பு காடுகள் உள்ளன. ஓசூர் மற்றும் தளி வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம். இது மட்டுமின்றி மலைப்பாம்பு, கரடி, சிறுத்தை நடமாட்டமும் உள்ளது. கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து ஏராளமான வனவிலங்குகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிக்கு அவ்வப்போது இடம்பெயர்கின்றன. பீர்ஜே பள்ளி, சானமாவு, ஆழியாளம், கோபச்சத்திரம் ஆகிய கிராமங்களுக்குள் கூட்டம் கூட்டமாக நுழையும் காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்படும் ராகி, சோளம், கரும்பு, வாழை, கோஸ், தக்காளி, நெல், தென்னை போன்ற பயிர்களை சேதப்படுத்துவதையும் வழக்கமாக கொண்டுள்ளன. நடக்கிற பாதைகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கணும். அதுபோக காட்டில் தண்ணி இல்லாமல் இருக்குது, தண்ணிக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அது போக அதுக்கு உணவு கிடைக்கக்கூடிய வகையில் புது செடிகள், மரங்கள், கன்றுகள் எல்லாம் நட்டு வைக்கிற ஏற்பாடு பண்ணலாம். இவ்வாறு காட்டு யானைகளால் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 50 கோடி அளவிற்கு பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த சில ஆண்டுகளில் காட்டு யானைகள் தாக்கியதில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இவர்களுக்கெல்லாம் வனத்துறை சார்பில் இழப்பீடு வழங்கப்படுகிறது. ஆனால் அலைக்கழிப்பிற்கு பிறகு வழங்கப்படும் இந்த இழப்பீட்டு தொகை போதுமானதாக இல்லை என்றும் 50% அளவிற்கு கூட இழப்பீட்டு தொகை வழங்கப்படுவதில்லை என்றும் கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். முன்பெல்லாம் விலங்குகள் வருகை குறைவாக இருக்கும். தற்போது ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் யானைகளுக்கு அஞ்சியே வாழ வேண்டியுள்ளது. காட்டு யானைகளை வெடிவைத்து வனத்திற்குள் விரட்டுவது என்பது நிரந்தர தீர்வாக இல்லை எனவும், வனத்திற்குள் விரட்டப்படும் யானை கூட்டம் ஓரிரு தினங்களில் மீண்டும் கிராமங்களுக்குள் நுழைந்து சேதத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேனேஜ்மெண்ட் பிளான் இப்போ நம்ம சாங்சுரியில் ஒரு மேனேஜ்மெண்ட் பிளானை போட்டு இந்த புல்லை அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்போ யானை வெளியே வராது. ரெண்டாவது வெளியே வரதை நம்ம தடுத்தணும். அதனால நம்ம இந்த இபிடின்றது போட்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர்ஸ் லென்த்துக்காக இபிடி இருக்குது. அது சில ஏரியாவில் ஒர்க் பண்ணுது, சில ஏரியாவில் ஒர்க் பண்ணாமல் இருக்குது. அதை எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்ட்டு பார்த்துட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். காடுகளின் காவலனான யானைகளுக்கு அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கின்றன. அதன் வழித்தடங்கள் துரித கதியில் அழிக்கப்படுகின்றன. காடுகளுக்கு இணைப்பு பாலமாக உள்ள இந்த வலசை பாதைகள் துண்டாக்கப்படுகின்றன. இதனால் குறுகிய காடுகளில் வாழும்போது உணவு தேவைக்கு ஊருக்குள் படையெடுக்கின்றன. மனிதர்களால் ஏற்படும் காட்டுத்தீ, விறகு சேகரிப்புகளுக்காக யானைகளின் உணவு தாவரங்களை அழிப்பது, காடுகளில் விளையும் பொருட்களை சேகரித்து விற்பது, பிளாஸ்டிக் பைகளை காடுகளில் விடுவது என காடுகளுக்கும் காட்டு விலங்குகளுக்குமான அச்சுறுத்தல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது விவசாய பகுதிகளில் விருப்ப உணவுகள் இருப்பதை பார்த்து யானைகள் படையெடுக்கின்றன. வனத்துறை சார்பில் மனித வன உயிரின மோதலுக்கு தீர்வு காண களிறு திட்டம், காடுகளில் தண்ணீர் தொட்டி அமைத்தல், யானைகள் தீவிர மேம்பாட்டு திட்டம், ஏர்லி வார்னிங் சிஸ்டம், சென்சார், அகழி வெட்டுதல், சோலார் மின்வேலி, மூலிகை துணி கட்டுதல் என புது புது திட்டங்களை வனத்துறை அமல்படுத்தியும் ஒரு பலனுமில்லை. வனத்தில் நிலவும் வறட்சியை போக்கும் வகையில் வனவிலங்குகளுக்கு பிடித்த உணவு வகைகளை தேவையான அளவிற்கு வனப்பகுதியிலேயே பயிரிடுவது, தேவையான அளவு தண்ணீர் வசதி செய்து தருவது மற்றும் அதன் வலசைகளை மீட்பதுதான் தீர்வாக இருக்கும் என்கின்றனர் வன உயிரின ஆர்வலர்கள். அவ்வாறு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் செல்லும் பாதைகளின் கீழ்ப்பகுதியில் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அவைகள் மூலமும் வனவிலங்குகளின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. 4 இடங்களில் சூரிய சக்தியால் இயங்கும் மின் மோட்டார் அமைத்து அதன் மூலமும் வனவிலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறோம். உணவு, தண்ணீர், பருவநிலை, நிழல் போன்ற காரணங்களுக்காக
50 கிலோமீட்டரிலிருந்து 10,000 கிலோமீட்டர் வரை வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து செல்கின்றன. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த இடப்பெயர்ச்சி இருக்கும். சாதாரணமாக ஒரு யானை கூட்டம் 650 750 சதுர கிலோமீட்டருக்குள் தங்கள் வாழ்விடங்களை நிர்ணயித்துக் கொள்ளும். அப்போதுதான் அவற்றுக்கு தேவையான உணவு கிடைக்கும். யானைகள் தங்களுடைய எடையில் 50% அளவிற்கு உணவு உட்கொள்ளுகின்றன. தினமும் 200 250 கிலோ இலை தழைகளையும் 150 200 லிட்டர் வரை தண்ணீரையும் உட்கொள்கிறது யானை. யானையின் ஜீரண சக்தி குறைவு. ஒரு நாளுக்கு 14 18 மணி நேரம் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தாலும் ஜீரண சக்தி குறைவு என்பதால் ஒரு நாளுக்கு 15 20 முறை சாணமிட்டு வெளியேற்றிவிடும். போதுமான உணவு கிடைக்காத போது அது கோபத்திற்குள்ளாகிறது. வனப்பகுதியிலேயே தேவையான உணவு, தண்ணீர் வசதிகளை முறையாக செய்து கொடுத்தால் அது வனப்பகுதியை விட்டு வெளியில் வராது என தெரிவிக்கின்றனர். முரளி, நியூஸ் 7 தமிழ், ஓசூர்.